அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, இந்த ஆருத்ரா கோல்டு ட்ரேடிங் நியூஸ் வந்து பல மாதங்களாக வந்து அமைதியாகவே இருக்குது. இப்போ வந்து அதோட கேஸ் வந்து ரீஓப்பன் ஆன மாதிரி இப்போ ஒரு சில தகவல்கள் வந்திருக்கு. அதை தான் நம்ம வந்து சொல்ல போகிறோம். நீங்கள் முழுசாக கேட்டால் தான் இந்த கேஸோட இது ஃபுல்லாக புரியும். சரிங்களா? நீங்கள் வந்து ஆருத்ராவில் பணம் போட்டு கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அதில் பணம் போட்டு நிறைய பேர் இந்நாள் வரை கஷ்டப்பட்டு அது மூலமாக அந்த கடனை அடைக்க முடியாமல் தான் கஷ்டப்படுறாங்க. இருந்தாலும் ராஜசேகர் அவர் எங்கே இருக்கார், என்ன ஏதுன்னு யாருக்குமே தெரியலை. ராஜசேகர் அவர் வந்து கைது பண்ணாங்களே துபாயில், இன்னும் ஏன் கொண்டு வரல? ஒருவேளை கைது பண்ணாங்களா இல்லை அது ஃபேக் நியூஸ் பாதி பேத்துக்கு தெரியலை. இன்னும் அவர் கைது பண்ண உறுதியாகிடுச்சு. அங்கே துபாய் சிறையில் தான் இருக்காப்புல. அவரை கொண்டு வரக்கான ப்ரொசீஜர் தான் நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆருத்ரா கோல்டு ட்ரேடிங்கில் முதலீடு செஞ்ச முதலீட்டாளர்கள் வந்து பணம் வந்து கூடிய சீக்கிரம் கிடைக்கும்னு திரும்பியும் காவல்துறை வந்து சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக வந்து இப்போ நடந்த ஆம்ஸ்ட்ராங் அவரோட கொலை மூலமாக இந்த கேஸ் வந்து ரீஓப்பன் ஆகிருக்கு. எப்படின்னா, இவங்க வந்து ஆருத்ராவில் கோல்டு போட்ட அந்த பகுதி மக்களுக்கு வந்து பணத்தை வந்து டைரெக்ட் ஆருத்ராவே கான்டாக்ட் பண்ணி பணத்தை வந்து மீட்டு கொடுத்துருக்காரு. அதன் மூலமாக தான் ஃபஸ்ட்டு ஒரு பகை 2 டீமுக்கு இடையில நடந்திருக்கு. அந்த பகையின் மூலமாகவும் இந்த கொலை நடந்திருக்கலான்னு போலீஸ் வந்து விசாரிக்காங்க. இப்போ வந்து இவர் கொலையில் வந்து ஆருத்ரா வந்து ஒரு கேஸு அப்படின்னா, இப்போ ஏகப்பட்ட பகை இருக்கும். அதில் வந்து ஆருத்ரா மூலமாகவும் வந்து பகை இருக்குதுன்னு தான் போலீஸ்காரங்க வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஆருத்ராவில் வந்து அங்கே உள்ள சரௌண்டிங்கில் உள்ள டீம் லீடர் எல்லாத்தையும் திரும்ப விசாரிக்கணும். யார் யாருக்குன்னா பணத்தை ரிட்டன் கொடுத்தீங்க, யாருக்கெல்லாம் மெயினாக வாங்கி கொடுத்தீங்க, அதில் யாருக்கு எல்லாம் சண்டையாச்சு, யார் மூலமாக நீங்கள் வந்து டீல் பண்ணீங்க, அந்த மாதிரி வந்து போலீஸ் தரப்பில் வந்து அந்த டீம் லீடரை வந்து திரும்ப அகைன் விசாரிக்க உள்ளதாக தகவல் வந்து தெரிஞ்சிருக்கு. போலீஸ்காரங்களும் இப்போ வந்து சட்ட ஒழுங்கை காப்பாற்றணும்னு நினச்சி ஃபுல்லாக பண்ணுறாங்க. அதில் மெயினாக வந்து இந்த ஆருத்ரா கேஸ் வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ ராஜசேகர் அவரை கொண்டாந்து ராஜசேகர் இருக்கையிலே பாதி அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அதனால் அவரை இப்போ கொண்டு வந்தே ஆகணும்னு மெயினாக வந்து காவல்துறை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அது போக சட்டசபையிலையும் சொன்னது வந்து நாளுக்கு அடுத்த நாள் மக்கள் மத்தியில் எதிர்ப்பு தெரிவித்து சில போராட்டங்களும் அறிவித்ததுனால திரும்ப அகைனும் சட்டசபையில் வந்து இந்த கேஸ் வந்து திரும்பியும் எதிரொலிக்கும்னு தான் சொல்கிறாங்க. அந்த லோக்கல் எம்எல்ஏ அவர் வந்து ப்ரெஷர் கொடுக்கறதா சொல்கிறாங்க. அதனால் காவல்துறையினர் வந்து என்ன ஐடியா பண்ணியிருக்காங்கன்னா, ராஜசேகர் அவரை வந்து இங்கே கொண்டாந்து விசாரணை பண்ணி பொதுமக்களுக்கு வந்து பணத்தை வந்து ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாவே மேக்ஸிமம் ப்ராப்ளம் வந்து அதில் சால்வ் ஆகும். அது போக இந்த கேஸ்லேயும் வந்து சில குழுக்கள் கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்க்காங்க. மேக்ஸிமம் இப்போ வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு தான் இருக்காங்க ஆம்ஸ்ட்ராங் அவர் கொலை வழக்கில். இந்நிலையில் ஆருத்ராவில் பணம் போட்ட எல்லாருக்குமே வந்து பணம் வந்து திரும்ப கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மற்றும் யாரையும் நம்பி இந்த ஆருத்ராவில் உள்ளவங்கள ப்ளேம் பண்ணியே நிறைய மோசடிகள் நடக்குது. அதுதான் நம்மளுக்கு அடுத்த மெயினான இது. அதை பற்றி நிறைய வீடியோ அடுத்தடுத்து நான் போடுறதுக்கு உள்ளோம். நிறைய பேரை ஏமாற்றிருக்காங்க, அந்த தகவலும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. சரிங்களா? அது மாதிரி அடுத்து நான் சொல்கிறேன் எப்படின்னா ஏமாற்றினாங்க, அதனால் நான் வந்து அடுத்தடுத்து சொல்கிறேன். நீங்களும் அதை ஏமாந்துருந்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள். நம்ம அதுக்கான தீர்வை கண்டுபிடிச்சி நம்ம வந்து நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். மற்றும் ஆருத்ராவில் பணம் போட்டு அதனால் வாழ்க்கை இழந்தவங்களுக்கு திரும்பியும் வந்து எந்த மாதிரியான நம்ம இதை திருத்திக்கிட்டால் நம்மளுக்கு மறுவாழ்வு கிடைக்கும்னு நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறோம். நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.